அத்தியாயம் 67. இலியாசு. போன அத்தியாயத்துல கொள்ளைத் தலைவன் கப்பலை சாமர்த்தியமா செலுத்தி கானா துறைமுகத்துல நிறுத்தினதையும், அங்க ஹிப்பலாசையும் 50 அடிமைகளையும் பாறைகள் பின்னாடி மறைஞ்சுக வச்சுட்டு இளஞ்செழியன் மட்டும் தனியா துறைமுகத்தோட வாசலை நோக்கி போனதை பார்த்தோம். அதை தொடர்ந்து, இன்று கொல்லப்படுவேன் அல்லது வெற்றியடைவேன், கொல்லப்பட்டால் பூவழகியிடம் சொல்னு உணர்ச்சி பொங்க பேசிட்டு கானா துறைமுகத்தை நோக்கி அலட்சியமா நடந்து போன இளஞ்செழியன மலைப்பாறைகளோட மறைவுல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் ஹிப்பலாஸ். கானா துறைமுகத்தோட கடல் பகுதியில இருந்து கோட்டைக்கு போற பாதை குறுகலா இருந்ததாலையும், வீடுகள் நிறைஞ்சு இருந்த கோட்டை பகுதி மலை உச்சியில இருந்ததாலையும் அந்த கோட்டைக்கு இயற்கையோட பாதுகாப்பு அதிகமா இருந்தது உணர்ந்த ஹிப்பலாஸ், இந்த கோட்டையில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இதை அணுகுவதும் பெரும் கஷ்டமாயிற்றே. அப்படி இருக்க படைத்தலைவர் இதை கைப்பற்றி இதிலுள்ள சாம்பிராணியையும் எடுத்துக்கொள்ளலாம் என உறுதி கூறுகிறாரே, இது எப்படி முடியும்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டான். ஒருவேளை ஆண்டவன் கருணையால் திட்டம் நிறைவேறினால் நல்லதுதான். நிறைவேறாவிட்டால் தமிழகம் தலை சிறந்த ஒரு படைத்தலைவரை இழக்கும். பூவழகி தன் இதயக் கடவுளை இழப்பாள். ஏன் யவனராணியும் மனமுடைந்து போவாள். இத்தனைக்கும் காரணமான செய்தியை தமிழகத்துக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை என் தலையிலா சுமத்த வேண்டும் இவர்னு பல எண்ணங்களை ஓடவிட்ட ஹிப்பலாஸ் கோட்டை பகுதிய உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தான். குறுகலான கோட்டை வாசல 2 காவலர்கள் பாதுகாத்து நின்னுகிட்டு இருந்ததை பார்த்து, காவல் ஏன் இத்தனை குறைவா இருக்கிறதுன்னு யோசிச்ச ஹிப்பலாஸ், ஆம், இந்த குறுகிய வாயிலுக்கு 2 காவலர்கள் போதும். கடற்கரையிலிருந்து கோட்டைக்கு செல்லும் வழியும் குறுகல்தானே. அதுவும் கோட்டை வாயில் மலை உச்சியில் இருப்பதால் கடற்கரையிலிருந்து யார் வந்தாலும் தூரத்திலிருந்தே தெரியும். உடனே காவலர் எச்சரிக்கை குரல் கொடுத்தால் கோட்டைக்குள் இருக்கும் வீரர்கள் வெளியே வந்து வழியை பாதுகாக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டான். திரும்ப கோட்டைக்கு போற பாதையில கவனம் செலுத்திய ஹிப்பலாஸ்க்கு தூக்கி வாரி போட்டுது. அடடே, படைத்தலைவர் ஏன் இப்படி தள்ளாடுகிறார்? அடக்கடவுளே, தொலைந்தது திட்டம், தொலைந்தது, படைத்தலைவர் தொலைந்தார், அனைவரும் தொலைந்தோம்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் ஹிப்பலாஸ். அவன் கவனிச்சத அவன் பின்னாடி நின்னுகிட்டு இருந்த மத்த 50 அடிமைகளும் பார்த்து பயத்துல மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டாங்க. ஹிப்பலாச விட்டு கோட்டை வாசலை நோக்கி நடந்த இளஞ்செழியன் கோட்டை வெளிச்சத்துக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே தன்னோட கையில இருந்த கத்திய மெதுவா கீழே இருந்த மணல்ல தொடச்சிட்டு திரும்ப அதை ஊனிக்கிட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து கோட்டை வாசலை நோக்கி போனதை பார்த்த ஹிப்பலாஸ் 5 ஸ்டேடியாக்கள் நீந்தி வந்ததுனால படைத்தலைவனோட கை கால்கள் எல்லாம் சலிச்சு போயிருக்கணும்னு தீர்மானிச்சான். அப்படி தள்ளாடி நடந்து போன இளஞ்செழியன தூரத்துல இருந்தே விளக்கு வெளிச்சத்துல கவனிச்ச காவலர் திடீர்னு கோட்டையை நோக்கி குரல் கொடுத்ததையும், அதை கேட்டதும் இன்னும் 10 காவலர்கள் கோட்டைக்குள்ள இருந்து வந்ததையும் பார்த்த ஹிப்பலாஸ், அடுத்து என்ன நடக்கப் போகுதோன்னு பயந்துகிட்டு இருக்கிறப்போ கோட்டை வாசல தள்ளாடி அடைஞ்ச இளஞ்செழியனோட கால்கள் மொத்தமா துவண்டு போய் அவன் லேசா ஆடி தொப்புன்னு தரையில விழுந்தான். அடுத்த நிமிஷம் அவனை நோக்கி ஓடி வந்த கானாவோட காவலர்கள் இளஞ்செழியனை சூழ்ந்துகிட்டாங்க. ஹிப்பலாசும் 50 அடிமைகளும் இளஞ்செழியனோட கதி அதோகதி ஆகிடுச்சுன்றத உணர்ந்தாங்க. விழுந்த படைத்தலைவனை தூக்கிக்கிட்டு கானா வீரர்கள் கோட்டைக்குள்ள போறத பார்த்து அடிமைகள்ல சில பேர் திரும்பவும் நீந்தி கொள்ளை மரக்கலத்துக்கு போக முடிவு பண்ணாங்க. அப்படி தீர்மானிச்சு கடல் நீரை நோக்கி நகர பார்த்தவங்கள ஹிப்பலாஸ் தடுத்து நிறுத்தினான். படைத்தலைவரிட்ட ஆணை உங்கள் காதில் விழவில்லையான்னு கடுமையா கேட்டான் ஹிப்பலாஸ். தனிப்பட்ட ஆணை ஏதும் இல்லை, உங்கள் சொற்படி கேட்கத்தான் உத்தரவுன்னு சொன்னான் ஒரு அடிமை. தாம் திரும்பி வரும் வரையில் இங்கேயே இருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார் எனக்குன்னு கண்டிப்பா சொன்னா ஹிப்பலாஸ். தாங்கள் இருப்பதை பற்றி எங்களுக்கு சிறிதும் ஆட்சேபனை இல்லை, தலைவர் திரும்பி வருவார் என்று தோன்றவில்லையேன்னு சொன்னா இன்னொரு அடிமை. நான் படைத்தலைவருடன் ஆயுள் முழுவதும் சேவை செய்தவன்னு சொல்லி எத்தனையோ அபாயமான நிலைமைய இளஞ்செழியன் அதுவரைக்கும் சமாளிச்சிருந்ததையும் சொன்னா ஹிப்பலாஸ். அதுக்கு, இனி தாங்கள் சேவை செய்ய அவசியமில்லை, ஆயுள் முழுவதும் தானே சேவை செய்வீர்கள், இன்றுடன் அவர் ஆயுள் முடிந்ததுன்னு சொன்னா முதல்ல பேசிய அடிமை. அதை கேட்டதும் மத்த அடிமைகள் எல்லாரும் சிரிச்சாங்க. அவங்க சிரிச்சதை பார்த்து, நகைப்பதற்கு இது சமயமல்லன்னு கோவமா சொன்னா ஹிப்பலாஸ். ஆமாம், அழுவதற்குதான் சமயம். படைத்தலைவர் போய்விட்டார் அல்லவா, பேசாமல் நீங்களும் வாருங்கள் போகலாம், இனி இங்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஹிப்பலாசையும் கூப்பிட்டான் ஒரு அடிமை. தலைவரை சந்திக்காமல் நான் வரமாட்டேன்னு திட்டமா சொன்னா ஹிப்பலாஸ். தலைவரை சந்திக்கும் இடம் இதுவல்ல, ஒன்று விண்ணுலகம், இன்னொன்று இலியாசுவின் சாம்பிராணி காடு.
இரண்டில் எதையும் அடைய நாங்கள் விரும்பவில்லைன்னு ஒரு அடிமை சொன்னதும், ஆம் நாங்கள் விரும்பவில்லைன்னு எல்லா அடிமைகளும் ஆமோதிச்சாங்க. சில அடிமைகள் வாருங்கள் போகலாம்னு சொல்லி பாறைகள்ல இறங்க போனாங்க. உடனே ஹிப்பலாஸ் சரேல்னு மேல் பாறையில இருந்து கீழே இருந்த பாறை மேல குதிச்சு அவனோட வாளை உருவிக்கிட்டு அவங்கள போக விடாம வழிமறைச்சு நின்னான். உங்களில் எவனாவது ஒருவன் நீருக்குள் இறங்க முற்பட்டால் அவன் பிணமாகத்தான் மிதக்க முடியும். என் படைத்தலைவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமாக கூறியிருக்கிறார். ஒன்று அவர் வரும் வரையில் நாம் காத்திருக்க வேண்டும், அல்லது அவரை தூக்கி சென்ற பிறகு கோட்டையில் ஏதாவது நிகழ்ந்து கானாவின் வீரர்கள் வெளியே தோன்றும் வரையில் இங்கேயே இருக்க வேண்டும். உங்களுக்கு அவர் வந்தாலும் விடுதலை, வராவிட்டாலும் விடுதலை. அவர் வராவிட்டால் உங்களை இங்கிருந்தே காடுகள் பக்கமாக தப்பும்படி உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே தற்சமயம் இங்கிருந்து யாரும் நகருவதை நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த இடத்தில் நாம் பேசினாலோ அல்லது நீங்கள் என் வாளுடன் உங்கள் வாட்களை மோதினாலோ கானாவின் வீரர்கள் கண்டுகொள்வார்கள். பிறகு நாம் கண்டிப்பாய் அழிக்கப்படுவோம். அப்படி அழிக்கப்படாமல் கொள்ளை மரக்கலத்தை அடைந்தால் அங்குள்ள மரக்கலத் தலைவன் உங்கள் அனைவரையும் கொல்லத் தயங்க மாட்டான். நீங்கள் இங்கு சத்தத்தை கிளப்பி கானாவின் காவலரை எழுப்பியதற்கே அவன் உங்களை ஒழித்து விடுவான். தவிர படைத்தலைவரின் திட்டத்தை உடைத்ததற்கும் உங்களை பொறுப்பாளியாக்குவான். அவன் சீற்றம் எத்தன்மையது என்பதை நான் உங்களுக்கு சொல்லத் தேவையில்லைன்னு சொன்னா ஹிப்பலாஸ். ஹிப்பலாஸ் சொன்னதை புரிஞ்சுகிட்ட அடிமைகள் அவங்களுக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு அதுக்கு மேல எதுவும் பேசாம பழையபடி மலைப்பாறைகள் பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாங்க. ஹிப்பலாசும் ஒரு பாறைக்கு பின்னாடி பதுங்கிக்கிட்டான். வினாடிகள் நிமிஷங்களாச்சு. மெதுவா பாதி ஜாமமும் முடிஞ்சுது. பாறைகள் பின்னால இருந்த 51 பேரும் எந்த வினாடியும் எதுவும் நடக்கலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டு கோட்டை வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மரக்கலத்துல இருந்த கொள்ளைத் தலைவனும் கொள்ளையர்களும் கூட எந்த நிமிஷமும் கரையை நோக்கி நகர ஆயத்தமா படகுகளை நீர்ல இறக்கி விட்டு கோட்டை வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாழிகை கணக்குல அமைதியா இருந்த கானா துறைமுகத்துல 3ஆம் ஜாமம் முடியப் போகுதுன்றதுக்கு அறிகுறியா அவசியமான விளக்குகளை தவிர மத்த பந்தங்கள் எல்லாம் அணைக்கப்பட்டு அந்த இடமே இருட்டா மாற ஆரம்பிச்சது. கோட்டைக்குள்ள இருந்த விடுதிகளோட விளக்குகளும் அணைக்கப்பட்டதை பார்த்த அடிமைகள் இரவு கேளிக்கைகளுக்கு பின்பு வழக்கம் போல் ஊர் அடங்குகிறதுன்னு தீர்மானிச்சாங்க. படைத்தலைவர் தப்பி ஏதாவது செய்வதானால் அதற்கான சமயம் நெருங்கிவிட்டதுன்னு யோசிச்ச ஹிப்பலாஸ் திகிலோட கோட்டை வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல கோட்டை காவலர்களோட கண்ல படாம இளஞ்செழியன் பதுங்கி பதுங்கி வெளியில வந்ததையும் முதல்ல இருந்த தள்ளாட்டம் இப்ப அவன்கிட்ட சுத்தமா இல்லாததையும் பார்த்த ஹிப்பலாசும் அடிமைகளும் அவனை வியப்பா பார்த்தாங்க. பதுங்கி பதுங்கி மலைப்பாறை ஓரமா நடந்த இளஞ்செழியன் ஒரு பெரிய பாறை மேல நின்னுகிட்டு நெருப்பு கற்களை தட்டி தட்டி தீய உண்டாக்கி ஒரு பந்தத்தை பத்த வச்சு 2 தடவை கப்பலை நோக்கி ஆட்டினான். அது கவனிச்ச ஹிப்பலாஸ் சண்டைக்கு தயாராகி மத்த அடிமைகளையும் அவங்க வாட்களை உருவிக்க உத்தரவு போட்டான். அதே வினாடியில கடகடன்னு நூலேணி மூலமா படகுகள்ல குதிச்ச கொள்ளைக்காரர்கள் படகுகளை வேகமா செலுத்திக்கிட்டு கரையை நோக்கி வந்தாங்க. கரையை அடைஞ்சதும் பாறைகள்ல இருந்த தலைகள்ல படகுகளை கட்டிட்டு இளஞ்செழியன் பந்தத்தை அசைச்ச இடத்த நோக்கி சத்தமில்லாம 4 பக்கமும் படர்ந்து பாறைகள்ல தாவியும் சமவெளியில குடிஞ்சி குடிஞ்சி ஓடியும் கோட்டை வாசல நெருங்கினாங்க. பாறை மேல இருந்த இளஞ்செழியன் பந்தத்தை அணைச்சிட்டு ஹிப்பலாச நோக்கி ஓடி வந்து, ஹிப்பலாஸ் பேசாமல் என் பின்னால் வா, மற்றவர்களையும் வரச் சொல்னு சொல்லிட்டு நேரா கோட்டை வழியில போகாம பக்கத்துல இருந்த ஒரு கரடு முரடான பாதை மூலமா கோட்டையை நோக்கி போனான். கொள்ளைத்தலைவன் பின்னால போன கொள்ளையர்களும் இளஞ்செழியன் பின்னால போன அடிமைகளும் 2 பிரிவா கோட்டை வாசல அடைஞ்சதும் ஹிப்பலாசையும் அடிமைகளையும் கொள்ளைக்காரர்களையும் திகைக்க வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அணைஞ்சு இருந்த கோட்டை விளக்குகள் கடகடன்னு ஏத்தப்பட்டது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கோட்டை வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு நூத்துக்கணக்கான வீரர்கள் கையில பந்தங்களோடையும் உருவின வாட்களோடையும் வெளியில பாஞ்சு வந்தாங்க. திட்டம் குலைந்து விட்டது, படகுகளுக்குச் செல்லுங்கள்னு கொள்ளைத்தலைவன் கத்தினதை கேட்டு அவன் வீரர்கள் எல்லாரும் படகுக்கு திரும்ப ஓட பார்த்தாங்க. ஆனா படகுகள் பிணைக்கப்பட்டு இருந்த இடத்துல திடீர்னு விளக்குகள் பளிச்சுன்னு எரிஞ்சது. கவசங்கள் போட்ட இலியாசுவோட வீரர்கள் நீர்க்கரையை யாரும் நெருங்க முடியாம தடுத்து நின்னுகிட்டு இருந்ததை பார்த்து மோசம் போய்விட்டோம்னு தீர்மானிச்ச கொள்ளையர்கள் இனிமே சண்டை போட்டுதான் தப்பிக்கணும்னு இலியாசுவோட வீரர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சண்டை தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே பல கொள்ளைக்காரர்கள் இறந்து போனாங்க. இளஞ்செழியனையும் ஹிப்பலாசையும் தவிர
மத்த அடிமைகளையும் கொள்ளைக்காரர்களையும் இலியாசுவோட வீரர்கள் சிறைப்பிடிச்சாங்க. அவங்க எல்லாரையும் இழுத்துக்கிட்டு போறப்போ காவலர் தலைவன் இளஞ்செழியனை பார்த்து, மன்னர் தங்களை மீண்டும் பார்க்க விரும்புகிறார், சீக்கிரம் செல்லுங்கள் சொன்னதை கேட்டு கொள்ளையர் தலைவனுக்கு அப்பதான் ஏதோ பலமான சதி நடந்திருக்குன்றது புரிஞ்சது. இளஞ்செழியனை குரூரமா பார்த்த கொள்ளை தலைவனை பார்த்து, அஞ்ச வேண்டாம், நாம் மீண்டும் சந்திப்போம், மன்னர் இலியாசு கருணை கடல் சொல்லி சிரிச்ச இளஞ்செழியன் நடக்கிறதையெல்லாம் பார்த்து ஒண்ணுமே புரியாம நின்ன ஹிப்பலாச நோக்கி, வா ஹிப்பலாஸ், மன்னர் காத்திருக்கிறார் சொன்னான். இலியாசுவா, அவரையா சந்திக்கப் போகிறீர்கள் கேட்டா ஹிப்பலாஸ். ஆமாம் சாவதானமா சொன்னா இளஞ்செழியன். உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது உண்டா கேட்டா ஹிப்பலாஸ். இல்லையே சொன்னா இளஞ்செழியன். அப்படியானால் வாருங்கள், இப்பொழுதே ஓடி மலைக்காடுகள் வழியாக தப்பிவிடுவோம் சொன்னா ஹிப்பலாஸ். அதுக்கு இளஞ்செழியன், மலைக்காடுகள் வழியாகப் போவானேன், கோட்டைக்கு இதோ நேர் வழி இருக்கிறதே சொன்னான். அதை கேட்ட ஹிப்பலாஸ், பிரபு, இங்கு நடந்துள்ள விஷயங்கள் விசித்திரமாய் இருக்கின்றன. எப்படியோ கொள்ளைக்காரர்களை மோசம் செய்து விட்டீர்கள். ஆனால் இலியாசு கொள்ளை தலைவன் அல்ல, மிகவும் தந்திரசாலி, பயங்கரமான மனிதன் என்று கேள்வி. அவன் வார்த்தையை நம்புவது பிசகென்று கூட யவன நாட்டில் சொல்வார்கள். காவலர் போய்விட்டார்கள், வீணாக சிங்கத்தின் வாயில் தலையை நுழைக்க வேண்டாம் சொன்னான். அதை கேட்ட இளஞ்செழியன் ஹிப்பலாசோட தோல் மேல ஆதரவா கைய வச்சுக்கிட்டு, ஹிப்பலாஸ், அடிமை வர்த்தகர்களிடமிருந்து தப்பினோம், இப்பொழுது கொள்ளைக்காரர்களிடமிருந்து தப்பியிருக்கிறோம். முதலில் டைபீரியஸின் விஷத்துளிகளிலிருந்து தப்பினேன், பின் உன் உதவியால் சுறாக்களிடமிருந்தும் மீண்டேன். இத்தனையிலும் ஏதோ மனித சக்தியை மீறிய ஒரு சக்திதான் நமக்கு துணை நிற்கின்றது. அந்த சக்தி இனி ஏன் கைவிடும் என்று நினைக்கிறாய்? தவிர எந்த கொடியவனிடமும் ஒரு நல்ல குணம் இருக்கும், இலியாசுவிடமும் ஒரு நல்ல குணம் இருக்கிறதென்று நினைக்கிறேன். அப்படி இல்லாவிட்டால் அவனை ஏமாற்றவும் வழி இருக்கிறது சொன்னான். என்ன வழி படைத்தலைவரே கேட்டான் ஹிப்பலாஸ். பணத்தின் வழி. மேற்கு நாடுகளில் பணத்தாசை அதிகமாய் இருக்கிறது. இல்லாவிட்டால் யவனர், எகிப்தியர், அராபியர் இவர்கள் தமிழகம் தேடி ஏன் வருகிறார்கள்? கடலின் கொந்தளிப்பையும் ஆகாயத்தின் சூறாவளியையும் எதிர்த்து கிழக்கு நோக்கி ஏன் ஓடுகிறார்கள்? பணப்பைத்தியம்தான் காரணம் ஹிப்பலாஸ். இது நமக்கு பெரும் பாதுகாப்பு, ஒன்றுக்கும் பயப்படாதே, வா சொல்லி இளஞ்செழியன் ஹிப்பலாச கூட்டிக்கிட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சான். கோட்டை வாசல தாண்டினதும் ஒரு காவலன் அவங்கள ஒரு பெரிய மாளிகைக்கு கூட்டிட்டு போனான். மாளிகையில பிரகாசமா பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருந்தது. உள்ள இருந்து ஆடலும் பாடலும் கூச்சலும் சிரிப்பு சத்தமும் வெளியில கேட்டுக்கிட்டு இருந்தது. மாளிகையோட பல கட்டுகளை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான கதவை அவங்க அடைஞ்சதும் அந்த காவலன் அவங்கள அங்கேயே நிக்க சொல்லிட்டு அவன் மட்டும் உள்ள போனான். அவன் திரும்பி வரதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இளஞ்செழியனோட வாழ்க்கையில இன்னொரு திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த கதவு பக்கத்துல நடந்தது. அவன் கண்ணத்துல திடீர்னு ஒரு பூ வந்து விழுந்தது. அது வந்த திசையை நோக்கி பார்த்தான் இளஞ்செழியன். அங்க தூரத்துல இருந்த ஒரு தூணோட மறைவுல ஒரு அழகான பெண் அவளை நோக்கி வர சொல்லி சைகை செஞ்சுகிட்டு இருந்தா. ஆனா இருந்த இடத்த விட்டு இளஞ்செழியன் அசையாததை பார்த்து கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்ச அந்த பெண் திரும்ப இளஞ்செழியனை நோக்கி வேகமா வந்து 2 பக்கமும் ஒரு தடவை நோட்டம் விட்டு இளஞ்செழியன் காது கிட்ட போய், அதிகமாக பேச நேரமில்லை, மன்னர் உங்களுக்கு என்ன வேண்டுமென்று கேட்டால் அலீமா வேண்டும் என்று சொல்லுங்கள் சொன்னான். திரும்ப கடகடன்னு தூண்கள் பக்கமா போய் அங்க இருந்து மறைஞ்சிட்டா. இதையெல்லாம் ஹிப்பலாசும் கவனிச்சான். ஏற்கனவே அந்த இரவு நடந்த சம்பவங்களை நினைச்சு குழம்பி இருந்த ஹிப்பலாசுக்கு திடீர்னு ஒரு பெண் வந்து இளஞ்செழியன் கூட பேசினது இன்னும் குழப்பத்தை ஜாஸ்தி ஆக்கிச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த மண்டபத்துல இருந்து வெளியில வந்த காவலன் இளஞ்செழியனையும் ஹிப்பலாசையும் உள்ள கூட்டிட்டு போனான். அந்த மண்டபத்தோட அழகே ஹிப்பலாசோட குழப்பமான மனசுக்கு ஒரு விதமான சாந்திய கொடுத்தது. ஆனா சாந்திய கொடுக்காத இன்னொன்னும் அந்த அறைக்குள்ள இருந்தது. அது அந்த மண்டபத்தோட நட்ட நடுவுல ஒரு பெரிய ஆசனத்துல உக்காந்திருந்த இலியாசுவோட பெரிய உருவம். அந்த உருவத்தை பார்த்ததும் பிரம்ம பிடிச்சவன மாதிரி நின்ன ஹிப்பலாச செக்கச்சவேல்னு இருந்த பெரிய கண்களால உருட்டி உருட்டி பார்த்தான் இலியாசு. அடுத்த வினாடி அந்த மண்டபத்தையே பயமுறுத்துற மாதிரி தன் முன்னாடி நின்னுகிட்டு இருந்த 2 பேரையும் பார்த்து சத்தமா சிரிச்சான் இலியாசு. அடுத்து நடக்க போறது என்னன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.